Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். அது உறவினர்களா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யார் வேணா இருக்கலாம். சோ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பலதரப்பட்ட மனிதர்களை பீப்புள்ஸை நம்ம பார்த்திருப்போம். சோ நான் பார்த்த மனிதர்களை சில விஷயங்களை டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் உள்ள பர்சன்ஸை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். நீங்களும் இந்த கருத்துக்களை பாருங்க. நீங்களும் அந்த மாதிரி மனிதர்களை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரக்குள்ள நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப, ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணின விஷயங்களே இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணி நம்ம போறோம் மேல அப்படின்னு நினைச்சு நம்ம கர்வம் அடைஞ்சா அதுக்கு பேரு வெற்றி கிடையாது. நம்ம வந்து தோத்து போறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அந்த கர்வங்கள் நமக்கு வராம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு, எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து சோர்ந்து போகாம அந்த பிரச்சனையை வந்து நம்மளோடதான், நமக்கு தான் வருது அந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளோடதான் அந்த பிரச்சனையை வந்து நமக்குள்ளார போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு, அந்த பிரச்சனைன்றது யாரோ அப்படின்னு சற்று தள்ளி வச்சு அந்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதனுடைய வலிகள், பிரச்சனையோட தாக்கம் எதுவுமே இருக்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படக்குள்ள ரொம்பவே நம்மளுக்கு வந்து பாசமா, அன்பா, ரொம்ப ஒரு பணிவா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வரக்குள்ள வந்து அவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னாக்கா, அவங்கள விடவே நம்ம டாமினேட் பண்ணி நம்ம மேல போகக்குள்ள அந்த பர்சன்ஸ் அதே மாதிரியே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இருக்கிறது இல்ல. அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்க மேல பாசம், பரிவு எல்லாமே காட்டுவாங்க. அவங்கள மீறி நீங்க மேல ஒரு படிக்கட்டு மேல போறீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரிய வரும். அப்ப அந்த இடத்துலதான் நம்மளுடைய மனசும் வலிக்கும். இது நான் பார்த்த வரைக்கும் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் மேல போக்குள்ளக்கா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்மள வந்து டாமினேட் பண்ணி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மைய உருவாக்கிக்கிட்டு அவங்க வந்து நம்ம மேல அந்த முன்னாடி காட்டின அந்த பாசம், பரிவு இது எல்லாமே வந்து இருக்கல அவங்கள்ட்ட. சோ இந்த மாதிரி பர்சன்ட்ட இருந்து நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையான பாசம், உண்மையான அன்பு என்னைக்குமே வந்து மாறாத ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி சில பர்சன்ஸ் வந்து உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க அதாவது அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா, பரிவா இருப்பாங்க. நம்ம ஒரு கட்டத்துல அவங்க வளர்ச்சி அடைஞ்சு மேல போக்குள்ள அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுது பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துல உண்மையான பாசம் இல்ல அப்படிங்கறது அர்த்தம். இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது சரியான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பர்சன்ஸ வருங்காலத்துல பாப்பீங்க, இல்ல முன்னாடியே கூட பாத்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.